இதே மாதிரி எடுத்து பார்த்ததே இல்லை. சூப்பராக எடுத்துக்காப்புல, நல்லா எடுத்துக்காப்புல. யாருமே எந்த பாதிப்புமே இல்லை. அடுத்து நொங்கு தானே, நொங்கு பணம் நொங்கு வெயிலுக்கு இதமா கூலிங்க பணம் நொங்கு மச்சான் நொங்கு வெட்டியிருக்கோம். சொல்லி வச்சிருக்கீங்களா? டிஎன் வில்லேஜஸ் போடுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன் வில்லேஜர். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மலைத்தேன் கூட ரிமூவ் பண்றதுக்காக வந்திருக்கோம். நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் இருக்காரு. அதுவும் இல்லாம இன்னும் சில நண்பர்கள் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போறது இந்த தேன் கூட தான். கிட்டத்தட்ட வந்து 1 மீட்டர் அகலம் இருக்கு இந்த தேன் கூட. மலைத்தேன் கூட தான் இது. இந்த தேன் கூட எப்படி சேஃபா ப்ராப்பரா ரிமூவ் பண்றோம் அப்படிங்கறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்ல உயரமான புளிய மரத்துல தான் இந்த தேன் கூடு கட்டியிருக்கு. கஷ்டப்பட்டு மேலே ஏறி பக்கத்துல வந்துட்டேன். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வகையான தேனீக்கள் இருக்கு. இதுலயே ரொம்பவே ஆக்ரோஷமான தேனீக்கள்னு பாத்தீங்கன்னா இந்த மலை தேனீக்கள் தான். அதனால இந்த வீடியோ பாக்குற நீங்க முன் அனுபவம் இல்லாம இந்த மலை தேனீக்களை பார்த்து நானும் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பக்கத்துல கூட போயிடாதீங்க. இந்த மலை தேனீக்கள்னால ஏற்படுற ஆபத்து வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். கொஞ்சம் விட்ட உயிரே போறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்பவே அதிகம். நிறைய பேர் கேட்குறாங்க, பூச்சிகள் உங்களை வந்து கடிக்குமா, இல்லை புகை போடுறதுனால பூச்சிகள் கடிக்காம இருக்குமா அப்படின்ட்டு. இன்னும் சில பேர் ஒரு படி மேலே போயிட்டு மேலே எதுவும் கெமிக்கல் பூசிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டாங்க. நீங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் தான். இது முன்னாடி போய் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க புகை போட்டாலும் உங்களை வந்து பூச்சி கடிக்கும். அதுவும் இல்லாம நான் வந்து எந்த விதமான கெமிக்கலும் மேலே பூசிக்கிறதே கிடையாது. கிட்டத்தட்ட 10-15 வருஷம் தேனீக்களோட இருக்கிற அனுபவத்தினால மட்டும்தான் இந்த மலை தேனீக்களையே நான் வந்து கையாளுறேன். என்னத்தான் இவ்வளவு அனுபவம் எனக்கே இருந்தாலும் நான் வருஷத்துக்கு 2 கூடு இல்லை 3 கூடுட்டு வந்து கடி வாங்கிடுவேன். இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றப்ப கொஞ்சம் ஹைப் ஏத்துன மாதிரி தான் இருக்கும். வருஷம் 2-3 கூடுட்ட கொட்டு வாங்கினாலும் ஆல்ரெடி தேனீக்கள்கிட்ட கொட்டு வாங்கின அனுபவம் இருக்கிறதுனாலயே என்னோட உடல் அதுக்கு பழகுனதுனாலயே அந்த வீக்கம் வந்து அதிகமா இருக்காது. அதனால ஏற்படுற பாதிப்பு நமக்கு வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட விரலில் வந்து ஒரு தேன்பூச்சி வந்து கொட்டிடுச்சு. அதோட விஷப்பை நசுக்காம அந்த கொடுக்கை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். நம்ம பதட்டப்பட்டு அந்த கொடுக்குல இருக்கிற விஷப்பையை நம்ம நசுக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷத்துல இருக்கிற ஐசோபெட்டிக் அசிட்டிக் அப்படிங்கிற ஒரு அமிலம் வெளியாகி மற்ற பூச்சிகளையும் கடிக்கிறதுக்கு ரொம்பவே தூண்டுதலை ஏற்படுத்திடும். இப்போ நான் தேன்கூட்லேருந்து ரிமூவ் பண்ணி போடுற பகுதி தான் புழுவடை பகுதின்னு சொல்லுவாங்க. ஒரு தேன்கூடை பார்க்குற எல்லாருமே நினச்சிக்கிறாங்க தேன்கூடு முழுக்க தேன் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நான் ரிமூவ் பண்ணி போட்ட பகுதியில் தேன்பூச்சியோட முட்டைகள், அதாவது கூட்டுப்புழுக்கள் இருக்கும். அதுவும் இல்லாமல் தேன்பூச்சிகளோட உணவான மகரந்தமும் ராணி தேனியோட உணவான ராயல் ஜெல்லியும் கூட இருக்கும். ராயல் ஜெல்லி மற்றும் மகரந்தத்தை பற்றி ஒரு தனி வீடியோ வந்து நான் அப்புறமேல அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் மட்டும்தான் தேன் இருக்கும். அதாவது தேன்கூட்டோட மேற்பகுதியில் மட்டும்தான் தேன் இருக்கும்.
தேன் இல்லை இதுலேயே ஒன்றும் இல்லை ஜெய்ஸு, இதுலேயே ஒன்றும் இல்லை. அப்போ அதெல்லாம் சுத்தமாக ஒன்று இருக்குது. இந்த பக்கம் இப்படி பிடிங்க, இந்த சைடு பிடிங்க, அதையும் பிடிங்க, அங்கே போயிடுங்க வெயிலுக்கு. பயப்படாதீங்க. இப்போ நம்ம முழுவதுமா இந்த தேன் கூட சேஃபா ப்ராப்பரா நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த தேன் கூடோட சைஸை பார்த்தா தெரியும் இது எவ்வளவு அகலமான தேன் கூடு அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேன் கூடு முழுக்க தேன் இருக்காது. இப்போ கையில வச்சிருக்க பகுதி வந்து புழுவடை பகுதி. பொதுவா தேன் கூட நான் ரிமூவ் பண்றதுக்கு பேமெண்ட் வாங்கிடுவேன். அதாவது நான் அந்த தேன் கூட எடுக்கிறதுக்காக பயணம் செய்யற தூரம், அதுவும் இல்லாம அந்த தேன் கூட எடுக்கிறதுக்கு ஏற்படுற ரிஸ்க், இதை பொறுத்து அதுக்கான பேமெண்ட் வாங்கிடுவேன். எல்லாம் யூடியூப்ல வருவீங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டக்குன்னு பொறுமையாக அருமையாக இருக்குது. இல்லைண்ணா தலைவா இதையும் சாப்பிடுங்க அதையும் சாப்பிடுங்க. ஏற்கனவே சாப்பிட்டது ஆல்கஹாலில் இருக்கு. இதுவே நாங்கள் இதுவே எடுத்து பார்த்ததே இல்லை. இல்லை இதுவே நாங்கள் எடுத்து பார்த்ததே இல்லை. சூப்பராக எடுத்துக்காப்புல, நல்லா எடுத்துக்காப்புல, நல்லா ஒரு பூச்சி யாரும் சேதப்படுத்தாமல் சேதப்படுத்தக்கூடாது. நல்லா முக்கியம். எடுத்துக்காப்புல. சூப்பராக இருக்குல்ல? யாருமே எந்த பாதிப்புமே இல்லை. ரொம்ப நன்றிண்ணா. இப்போ நம்ம ரிமூவ் பண்ண தேன் கூடோட சைஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 5லேருந்து ஒரு 6 கிலோ தேன் கிடைக்குன்னு. ஆனால் நமக்கு கிடைச்ச தேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 கிலோ அளவு தான் இருக்கும் அதிகபட்சமா. அங்கே நின்று பார்த்தவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ண கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் கொடுத்து அந்த தேனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வெறித்தனமாக தேன் எடுத்து முடிச்சாச்சு. அடுத்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அடுத்து நொங்கு தானே? நொங்கு பனநொங்கு. வெயிலுக்கு இதமாக கூலிங்கா பனநொங்கு. முக்கியமான டீமை பார்த்துங்க. தேவா கொஞ்ச நேரம் இருந்தா தேவா கையை விட்டு கலக்கும் கொய்யும் போறான். அவன் போனா வந்துரு. இப்படி ஒருத்தன் நிக்கிறான் மேல போய் வச்சு நிக்கிறான். அவர் மேலே ஏற்றாரு, பூச்சிக்கிட்ட நிற்கிறாரு. கிட்ட போய் உள்ள என்னடா அச்சா நீ வந்த உடனே எனக்கு தைரியம் இருக்குடா. அவரு ஏன்டா ஊத்தி எதையே சுத்து வச்சாடா அவரு. நீ நடைக்கிற குழந்தைங்க மகத்தில் எங்கேயும் போயிடாதா அப்படியே நைஸா இப்ப சொன்ன உடனே எனக்கு பயம் வந்துட்டு நான் ஒழுங்க தைரியம் பார்த்தவள மச்சான் எடுக்கட்டும் மச்சான் பாப்போம் மச்சான் அப்படின்னு சொன்னா நான் நின்று இருப்பேன். இது மச்சான் நீ வந்ததாண்டா எனக்கு உயிர் உயிரே வந்தது. அன்னைக்கு எடுக்கிறப்பையும் அதே மாதிரி தாங்க. பூச்சிருக்கா தேனே இல்லை வர்றா. தேன் இல்லை, தேன் இது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறையா இருந்திருக்கும். தேன் இல்லை, போடுங்க பாதி போடுங்க. தின்னு தின்னு மகரந்தம் போட்டு மெல்லுங்க. தலையில வச்சுக்கலாம். அவரு வீடியோ போட்டார பாக்கலையா? தேங்க நல்லா தாங்க இருக்கான் தலையில தேய்ச்சா. ஷைனி இல்லை தேங்க ஷைனிங் ஆகும். ஏற்கனவே வீடியோவில் தான் நம்ப மாட்டோம், நீங்களே நம்ப மாட்டீங்க. அவ்வளோதான் முடி ஷைனிங் ஆகும். சொன்னா யாரும் நம்ப மாட்டா. எனக்கெல்லாம் ஊற்றி தரதாலும் ஊற்றினா ஆகுது. அது யாரு முரட்டை வெட்டிட்டு இருக்கான் அவனு வேற. நம்மளுக்கு ஏகப்பட்ட மரம் இருக்குங்க. நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி மரத்தை பாருங்க. மரம் 60 அடியில் பார்த்தீங்கன்னா அளக்கு 6 அடியில் இருக்கு. அளக்கு இருக்கிறத 10 அடி தான் கேட்குறான். இது 20 அடி இருக்குமான்னு என்கிட்ட சொல்றான். 14 அடி இருக்குது. வாரத்தில் 6 நாட்கள் காலை காடு திரும்பி வாழை வீடு திரும்பும். சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. எல்லாம் காலி பண்ணிட்டா. அதனால டேஸ்ட் ஆகிறனால குருவி அடிக்கும், குழவி அடிக்கும். அடிக்குது அணில கட்டுது நினைக்கிறேன். மரணம் சாப்பிடுண்டா. எதையும் விடுறதில்ல. அவர் சொல்லுங்க மரணா முட்டை பட் தொலை எப்படி பிஞ்சு இந்த பேர் பிஞ்சு. இது இல்லை இது இல்லை. எது பிஞ்சு? இந்த இருக்கு முட்டை. நான் திங்க முடியாது. முட்டை தான் எவ்வளோ இவ்வளோ முத்தலாயிட்டு. நீ திங்காத மச்சான் நான் தின்னுக்கிறேன்ட்டான். கொடுங்க பாப்போம். எப்படி இருக்கு? இதை போடு. நான் சொன்னேன் அதே ரகம். வெட்டி அழகா காட்டணுங்க. வேணுமாண்ணா சாப்பிடுங்க. தட் இஸ் நொங்கு. வெயிலுக்கு இதமாக எப்படி சாப்பிடுங்க சாப்பிட்டு காட்டுங்க. பனங்காய் எப்படி சாப்பிடணும்னா இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி சாப்பிடணும்.
எல்லாரும் செல் வச்சிருக்கீங்களா? டிஎன் வில்லேஜேஷன் போடுங்க வரும். இப்ப பறந்துட்டு எடுத்தாடா ஓகே 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 எத்தனை பேர் ஃபாலோ விட்டுறீங்க? எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. சரியான கைங்க. காட்டுங்க இதானா மச்சான்? சரியான கையா. தலைவா தலைவா ஒண்ணு இங்க வரணும். நீங்க ஒண்ணு ஆளுக்கு ஒண்ணு. இப்ப ஃபர்ஸ்ட் அவருக்கு வெட்டி விடு. வில்லியம்னா அவருக்கு வெட்டி விடுங்க. வில்லியம்னா அவன் பறக்குறான். என்ன அவன் தான் வெட்டான். அதை கொடுங்க இந்த கையை வெட்டிடுவேன். தலைகெல்லாம் வெட்டி விடுங்க. கையை வெட்டிடுவேன். பத்தியா மச்சான்? நீ வெட்டு மச்சான். அவன் குறுக்க மட்டும் போயிடாதீங்க. அவன் குறுக்க மட்டும் வந்துடாதீங்க. நான் வெட்டிட்டு உனக்கு போன் அடிக்கிறேன்டா. என்ன ஆபீஸ் நம்பர் வச்சிருக்க? சாத்தி இதான் நல்ல கோலா. வில்லியம் இது அரா. சரியான தோலா. சரி சரி. இது வரடா. இது தாண்டா முறையான கோலா. எல்லாம் அந்த அர்க்கம் அது பாறா. அலக்கிட்டு அந்த கட்டி அந்த அங்க வெட்டி இருக்கோம். சமையா சாப்பிடுறோம். டீம் கேங் தலைவர். இத வச்சு ஒரு மாசம் விட்டு வருது. சீசன் முடிய வரைக்கும் விட்டு வருது. வேற அவ்வளோதான். ஒரு நாள் மணக்கிறது தான். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் அதுக்கு தகுந்தாற் போல எதுவும் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட முடியும் என்னால. இதே போல ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.